எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா, ராசியில விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 30 நாட்களும் கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா, ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியை சேர்ந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம்னே அனுஷம் கேட்டை நட்சத்திரங்கள் அமைந்திருக்கு. உங்கள் பெயரில் முதல் எழுத்துக்களாக பார்த்தீங்கன்னா தோ, நா, நீ, நீ, நூன்னு கொண்டவங்களாக தான் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ரொம்பவே அன்பானவங்க. தோல்வியை கண்டு துவள மாட்டீங்க. விடாமுயற்சியோடு வெற்றி கண்டு தாங்க ஓய்வெடுப்பீங்க. போராட்ட குணம் உங்களுக்கு அதிக அளவில் இருக்குதுங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய பண்பு இருப்பதால அனைவருக்கும் பிடித்த நபராக தாங்க நீங்க இருப்பீங்க. கிரகநிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசியில செவ்வாய், சுகஸ்தானத்துல சனின்னு, ராகுன்னு, பாக்கியஸ்தானத்துல குருன்னு, தொழில்ஸ்தானத்துல கேதுன்னு, லாபஸ்தானத்துல சுக்கிரனு, விரயஸ்தானத்துல சூரியனு, புதன் கிரக நிலைகள் அமைந்திருக்கு. இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடை நீங்கி நல்லதாக நடக்க ஆரம்பிக்கும். எதிர்த்து செயல்பட்டவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா விலகி உங்களோட நட்பு பாராட்டுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. பொருளாதார நிலையும் இனி உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்திடும். போட்டிகள் குறைய தொடங்கும். எதிர்பார்த்த ஆர்டர் உங்கள் கைக்கு வந்து சேரும். பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமையும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனை பெறலாம். மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுப காரியங்கள் நடக்க போகுது. திருமண காரியங்களில் சாதமான போக்கு உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை தாங்க உங்களுக்கு உண்டாகும். மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்க போகுது. பெண்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியதாக அமையும். எடுத்த காரியங்கள் தாமதமாக தான் முடியும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கலாம். மாணவர்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தெளிவாக கொண்டு தெரிந்து கொண்டு படிப்பது ரொம்ப நல்லது. வகுப்புல கவனத்தை சிதற விடாம பாடங்களை படித்தீங்கன்னா வெற்றிக்கு உதவியாக அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கவனமோடு இருங்க. அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்துல தடைகள் உருவாகும். பொறுமையாக கையாள்வதன் மூலம் பெரிய பிரச்சனையை நீங்க தவிர்க்கலாம். மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலமாகவும் அமைந்திருக்கு. மாணவருக்கு எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் நீங்க கவனத்தை சிதறட்டீங்கன்னா படிப்பது ரொம்பவே சிரமமாகிடும். விளையாடும் போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா லாபமான நிலை உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்குங்க. துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு பாராட்டும் பெற போறீங்க. எதிலும் தயக்கமோ பயமோ இனி உங்களுக்கு இருக்காது. தந்தையினுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. அவருக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் நீங்கள் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் கைக்கு பணம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுங்க. புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேரில் கிடைத்திடும். வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேன்மை அடையவீங்க. குடும்பத்தில் இருப்பவங்க உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டாங்க. அதே போல் கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கிடும். பிள்ளைகள் மூலம் மதிப்பு உங்களுக்கு உயரப்போகுதுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். ருசியான உணவை உண்டு மகிழ போறீங்க. மன நிம்மதி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடுங்க. சாமர்த்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெற போறீங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீங்க. பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமையும். வியாபாரம் தளத்திற்கு புதியதாக இடம் வாங்குவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா செயல்திறன் கூடுதலாக அமையும். பயணங்கள் சில நேரிடலாம். பணி நிமித்தமாக அலைய வேண்டியதாக கூட அமையலாங்க. குடும்பத்தில் பொறுத்தவரை நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினார் வருகை உங்களுக்கு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயத்தை பெறுவீங்க. பெண்களுக்கான அறிவுத்திறன் அதிகரிக்குங்க. இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதில் செய்து முடிப்பீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் கௌரவம் உயரப்போகுது. விரும்பிய பதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும். கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அரசியலில் உள்ளவங்களுக்கு தீவிர முயற்சிகள் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திடும். உங்கள் திறமைக்கு ஏற்ற புகழும் பாராட்டும் இந்த நேரத்தில் அமைந்திடுங்க.
மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீங்க. நட்சத்திரங்களை பொறுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதத்தில் அடுத்து 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல்களை குறைய தொடங்கும். மற்றவர்கள் மூலம் உதவி உங்களுக்கு கிடைத்திடுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையை நீங்கிடும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் இனி அதிகரிக்கும். பிள்ளைகளால் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுக்கு உயருங்க. துக்கமோ துன்பமோ நீங்கி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும். இதுவரை தடைப்பட்ட காரியங்களை இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடிய போகுது. தேவையற்ற மருத்துவ செலவு ஏற்படக்கூடுங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. வீடு பூமி மூலம் வர வேண்டிய வருமானம் தாமதப்படலாம். அடுத்ததாக வரக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையோடு விவாதம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்திடுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியதாக அமையும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலில் தயாரை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் சுபிட்சம் ஏற்படும். இப்போதாங்க 2025 ஆண்டு பிறந்தது போல இருந்தாலும் அதுக்குள்ள 11வது மாதம் நவம்பர் மாதம் பிறந்திருக்கு. இந்த வருடத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக நிலைகள் மாற்றம் ஏற்பட்டு அதனால் பல மாற்றங்களும் நடந்திருக்கு. இந்த மாற்றத்தால் சில ராசிக்கு நல்ல பலனையும் சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை ஏற்படுத்தும் விதத்தில் அமையும். அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாத பலன்களை பொறுத்து சூரியன் சுக்கிரன் இணைந்து மூல திரிகோண வீட்டில் அமையுங்க. இதில் சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கும். சுக்கிரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பெயர்ச்சி நடக்குது. ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருப்பது குருவின் பார்வையும் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இதனால் பார்த்தீங்கன்னா அரசியலில் இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஏற்றத்தை காண்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதத்தில் நல்ல யோகத்தை தரும். கிரக நிலை மாற்றங்கள் அனைத்து ராசிகளும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வர நாட்கள் தொடர்ந்து எப்படி அமைய போகுதுன்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு ராசிலே அதிபதி செவ்வாய் ராசியில் குரு பார்வையில் இருப்பதால் அற்புதமான காலமாக தாங்க இருக்கும். பணம் நகை கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும். ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா பலமாவதால் கெட்ட எண்ணங்கள் தொடர்பாக அனைத்தும் இருந்தால் விலகிடும். வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைத்திடுங்க. வலிமை அடைவீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா கடனை அடைப்பதற்கு ஒரு நல்ல வருமானம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை இருப்பதால் நல்ல யோகம் உண்டாகுது. அதே போல் 10ஆம் அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே வருவதால் தொழில் நன்றாக இருக்குங்க. சொந்த தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு. தொழிலில் இருந்து வந்த இருள் நீங்கி தொழிலில் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வீங்க. எதிர்பார்க்காம அடுத்த விஷயத்தை நோக்கி ஓட வேண்டியதாக கூட அமையும். எடுத்த காரியங்களை வெற்றி பெற போகிறீங்க. ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் பணவரவு பொருளாதாரம் அனைத்திலும் நன்மை அடையும். 3, 4க்கு உடையவராக இருப்பதால் முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. சனி நன்றாக இல்லைன்னா நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஒரு முறைக்கு இருமுறைக்கு இந்த நேரத்தில் முயற்சிகள் போடுவது ரொம்ப நல்லது. 7, 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டிலேயே புதனோடு சேர்ந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகிறாரு. இதனால் வெளிநாடு வெளியூர் கூடிய அமைப்பு உண்டாகுது. வெளியூர்களுக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகமும் உண்டாயிருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கும் மாதமாக இது அமைய போகுதுங்க. பணவரவு அற்புதமாக இருக்கும். குரு உச்சமாக இருந்தாலும் 11ஆம் தேதிக்கு மேலே வக்ரகதி அடைவதால் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. பொருளாதாரம் குடும்பத்தில் தேவை குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வீங்க. பார்த்தீங்கன்னா 8, 11ஆம் அதிபதியாக 12ல் இருப்பதால் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். நல்ல சம்பாத்தியம் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டாகும். நல்ல வருமானமும் கிடைத்திடுங்க. நிறைய விரயங்களும் உண்டாகலாம். அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கோங்க. குடும்ப தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீங்க. கெட்டவை அனைத்தும் விலகி நல்லவை நடக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. குலதெய்வத்தினுடைய அருள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் எது செய்தாலும் அது ரொம்பவே பல மடங்கு பலனை அளிக்கும் உங்களுக்கு. அதேபோல் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.